ட்ரஸ்ட் லேண்டை விற்கலாமா வாங்கலாமான்னா விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம். அது பப்ளிக் ட்ரஸ்ட்டா ப்ரைவேட் ட்ரஸ்ட்டா அப்படின்னு பார்க்கணும். பப்ளிக் ட்ரஸ்ட்னால் டெஃபினட்டாக ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது. ப்ரைவேட் ட்ரஸ்ட் விற்கலாம் வாங்கலாம். 10 ஏக்கரை 1 ஏக்கரை பிரித்து ரோடு நடுவில் வழி விட்டு ரோடு போட்டு பிரித்து கொடுப்பாங்க. அதான் ஃபார்ம் லேண்டுன்னு கொடுப்பாங்க. இது நம்ம வாங்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நஞ்சையா புஞ்சையா அப்படின்னு பார்க்கணும். நஞ்சை வாங்கினீங்கன்னா அது என்றைக்குமே அது விவசாய லேண்டு தான். அதை என்றைக்கும் கவர்மெண்ட் கன்வெர்ட் பண்ண விட மாட்டாங்க. இப்போ என்டையர் டி நகரே லேக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க? சிட்டி வளர 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 எக்ஸ்பேண்ட் ஆகி போக 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 அது விவசாய லேண்டாக இருந்தால் கூட கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இது வந்து சிட்டி ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சுன்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். பேசிக் வாஸ்து கன்சல்டண்ட்டை பார்த்து கட்டிடுறது பெட்டர். நாளைக்கு இந்த வீட்டை விற்கணும்னு நினச்சோம்னா வரவங்க எல்லாரும் வாஸ்து பார்ப்பாங்க. அதெல்லாம் யாரும் ரிலிஜியன் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறது இல்லை. கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து எல்லாரும் வாஸ்து பார்க்குறாங்க. அப்பா வந்து பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அந்த செட்டில்மெண்ட் வந்து ஒரு சேல் கான்செப்ட், சேல் நடந்த மாதிரிக்கே. அதுக்கப்புறம் உங்கள் பையன்ட்டு இருந்து அந்த நிலத்தை நீங்கள் உங்களால் இடத்த ப்ராப்பர்ட்டியை வாங்கவே முடியாது. அது செட்டில்டு. வில் எழுதி கொடுத்தீங்கன்னா பிடிக்கலைன்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அஸ் எ பேரண்ட், இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம்திங் டு யுவர் சில்ட்ரன், இப்போ அடுத்தது பேரண்ட் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க சார், தாய் பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேண்டோட தாய் பத்திரம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார்? சரி, நம்ம நாட்டில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் டாக்குமெண்டேஷன்லாம் ஒரு பக்காவாக இருக்கும். இப்போ சில இடங்களில் போய் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், டாக்குமெண்டேஷன் இருக்காது. இப்போ கூட இருக்காது. எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்குமெண்டேஷனே இல்லை சுத்தமாக. ஏன் அது நடக்குதுன்னா, ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் பேரில் பட்டா இருக்கும், கவர்மெண்ட் ரெஜிஸ்டரில் பட்டா இருக்கும். அவர் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு. அது செட்டில்மெண்ட் ஆயிருக்கா, டாக்குமெண்டேஷன் ஆச்சா இல்லை. அப்போ அந்த காலத்தில் அவங்களாம் யோசிக்கல. அவங்களாம் பிரிச்சுக்கிட்டாங்க, வயலை எடுப்பாங்க, இப்போ அந்த பக்கம் தம்பி கொடு, இந்த பக்கம் அண்ணனுக்கு கொடு, முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ 3வது ஜென்ரேஷனில் இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம தான் போய் அந்த 2வது பையன்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இப்போ எங்கே இருக்குன்னு டாக்குமெண்ட்டு? ஒன்றும் இருக்காது. அவர் இல்லை சார் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாருன்னுவார். சரிப்பா, உங்கள் அப்பா உனக்கு கொடுத்தாருன்னா உங்கள் அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு? தாத்தா கொடுத்தாரு. சரி, தாத்தாவுக்கு எப்படி வந்துச்சுன்னா பட்டா கொடுப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். இந்த பட்டாவில் தாத்தா பேர் இருக்கும். அவங்க அப்பா போய் மாற்றிருந்தாருன்னா அப்பா பேருக்கு பட்டா வந்திருக்கும். பட்டா மாற்றிருப்பாங்க, நார்மலாக மாற்றிருப்பாங்க. ஏன்னா வில்லேஜ் வரி போடும்போது கொள்ளும்போதெல்லாம் அவங்க சொல்லிவிடுவாங்க, எப்பா பட்டா அவங்க அப்பா பேரில் இருக்கு, மாற்றிடுவாங்க. டாக்குமெண்ட் ஆகிருக்காது. அப்போ இதுக்கு தாய் பத்திரம் என்ன? ஒன்றும் கிடையாது, பட்டா தான். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பட்டா இருக்கிறது இருக்கு, உனக்கு லீகல் ஷேர் சர்டிஃபிகேட் எங்கே? ஒரு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க நார்மலாக. அப்படி இல்லைன்னா வாங்க சொல்லிவிடுங்க. ஏன்னா அந்த பட்டா இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் வாங்குறீங்க. ஏன்னா வேறு டாக்குமெண்ட்டே இல்லை. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டே உங்கள் பேர் தான். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வாங்கிட்டீங்க, அந்த 1 ஏக்கர் நிலத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. அப்போ இதுக்கு தாய் பத்திரம் என்ன? ஃபஸ்ட்டு சேல் டாக்குமெண்ட் தான். அதுக்கு முந்தின டாக்குமெண்ட் என்ன? பட்டா. அந்த பட்டா இருக்கும், தாத்தா பேரில் பட்டா இருக்கும், அப்பா பேரில் பட்டா இருக்குது, நீங்கள் பேரண்ட்லேருந்து வாங்குறீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட். சரிங்களா? இது ஒரு வகை. சில இடத்துல டாக்குமெண்ட் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்கும். சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட வாங்கியிருப்பாங்க, தாத்தா பேரில் இருக்கும். தாத்தா பேருக்கு பையனுக்கு அனுபவத்தில் வச்சுருப்பாரு. இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இந்தியாவில், எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க. ஆனால் சொத்து இருக்குது சார். சரிப்பா, அதுக்கு டாக்குமெண்ட் என்ன? அது எங்கள் அப்பா பேரில் போட்ட 1947 போட்ட பத்திரம் இருக்குது சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் நாங்கள் பிரிக்கல, அப்படியே இருக்குது. இப்போ இதுக்கு தாய் பத்திரம் என்ன? அந்த 1947 அவங்க அப்பா தாத்தா வந்து அப்பா கொடுத்த செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்டு தான். அவ்வளோதான், ஒரே ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். 1947 இப்போ வர அது ஒன்று தான் இருக்கும். அப்புறம் அதை எதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குவீங்கன்னா, அந்த பட்டா,
அந்த சேல் டீட். அதுக்கப்புறம் இவங்க டேக்ஸ் கட்டிகிட்டே வந்திருப்பாங்க. அப் டு டேட் டேக்ஸ் கட்டியிருக்காங்களா, எத்தனை லீகல் இயர் இருக்காங்க, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறீங்க. ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன, தாய் பத்திரம் என்ன, இந்த இடத்துக்கு முதல் பத்திரம் எப்போ வந்துச்சு அதுல இருந்து பார்க்கணும். ஏன் பார்க்கணும், இப்போ எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், எங்களுக்கு பூர்வீகமாக வந்துட்டே இருக்கு, நாங்கள் இன்னும் தேர்ட் செகண்ட் பார்ட்டிக்கு விற்கல, அப்போ இங்கே பத்திரமே இருக்காது, வெறும் பட்டாவாக இருந்துட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆயிருந்தா அது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், அதுதான் தாய் பத்திரம், பேரண்ட் டாக்குமெண்ட். அதில் இருந்து தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கு 10 தடவை விற்றுருப்பாங்க, 10 டாக்குமெண்ட் இருக்கும், 10 சேல் டீட் இருக்கும், விற்காமே இருக்கும். இதுவரை விற்கவே இல்லை சார், ஒரே ஃபேமிலிக்குள்ள தான் வருதுன்னா டாக்குமெண்ட்டே இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அது முதல் பத்திரம் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பேரண்ட் டாக்குமெண்ட். தேங்க்யூ சார். அடுத்தது வந்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க, ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் விற்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டுடியோவில் அப்பார்ட்மெண்ட்டா? ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா இது வந்து பணக்காரர்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஓகே. சாதாரண மக்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் இது பணக்காரர்களுடைய டேர்ம். இது ஏன் இந்த டேர்ம் வந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா 10% ஒரு அப்பார்ட்மெண்ட் 100 அப்பார்ட்மெண்ட் கட்டிங்கன்னா 10%, அப்போ என்ன 10 அப்பார்ட்மெண்ட். 1000 அப்பார்ட்மெண்ட் கட்டினோம்னா 100 அப்பார்ட்மெண்ட். 10% எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வந்து ஏழைகளுக்காக கட்டணும். இதுதான் கவர்மெண்ட் வச்சுக்கிற ரூல். இதுக்கு பேர் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக வேண்டி நம்ம வீடு கட்டி கொடுக்கணும்னு வச்சுருக்குறோம். சரி, இப்போ அடையாறில் வந்து நான் 100 அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன், 10 அப்பார்ட்மெண்ட் ஏழைகளுக்காக கொடுக்கணுமா, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சரி, அப்பார்ட்மெண்ட்டில் அடையாறில் ஒரு சதுரடி எவ்வளோ ஆகும், லெட்ஸே ஒரு 30,000 வச்சுக்கணும். இடபிள்யூஎஸ்க்காக வேண்டி 10 அப்பார்ட்மெண்ட் போடணும். அது சிங்கிள் பெட்ரூமாக தான் போடுவோம். ஒரு 600 சதுரடி வரும். 600 சதுரடி இன்ட்டு 30,000 எவ்வளோ ஆச்சு, 1,80,00,000 கொடுத்து எந்த ஏழை வந்து அடையாறில் வாங்க முடியும், வீடு வாங்க முடியுமா? அவர் ஏழையா? 1.8 crore கொடுத்து வாங்கினா அவர் ஏழையா? ஆனால் அவருக்காக வேண்டி தான் இடபிள்யூஎஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். அப்போ ஏழை வாங்குவாரா? வாங்க மாட்டார். அப்போ அதை யார் வாங்குவா? பணக்காரர்கள். அவர் இருக்கிறதுக்கு வாங்குறாரா? இல்லை. அவர் 600 சதுரடியில் அவர் வாழ போகிறாரா? இல்லை. அப்போ அது எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, சார் நான் பாம்பேயில் இருக்கிறேன் சார், சென்னைக்கு வந்தால் ஜஸ்ட் குளிச்சுட்டு போகக்குள்ள ஃப்ரெஷ்ஷனப் பண்ண ஒரு ரூம்னா அதுக்கு எதுக்கு ஹோட்டலுக்கு போய்கிட்டு, அந்த சிங்கிள் பெட்ரூம் ஏதோ வீடு இருக்காமல இடபிள்யூஎஸ் 1.8 crore 2 crore அதை ஒரு வீடை வாங்கிக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். நீங்கள் வந்தால் காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷனப் பண்ணி கிளம்புறதுக்கு ஒரு கிச்சன் இருக்கும், காஃபி போட்டுக்கலாம், காஃபி குடிச்சிக்கலாம், பிரெட் பட்டர் ஜாம் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். எல்லோரும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க, அதை வாடகைக்கு விடலாம். ஒரு கம்பெனியில் சிஇஓ இருப்பார், 6 மாதம் தான் இங்கே சென்னையில் இருக்க போகிறேன்னா ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் வந்துக்கலாம். அவர் வீடு பெங்களூரில் இருக்கும், 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருப்பார். பெங்களூருக்கு வந்தால், சென்னைக்கு வந்தால் தங்கிட்டு போகக்குள்ள அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுக்கு மேலே போயிட்டு அது ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் கிடையாது. இடபிள்யூஎஸ் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட், பாத்ரூம். தேங்க்யூ சார். இது பேர் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் சார். அப்புறம் இந்த வேஸ்ட் லேண்டுன்னு சொல்ல, புறம்போக்கு லேண்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. கிராமநத்தன்னு சொல்கிறாங்க, மெய்க்கால் புறம்போக்கு அப்படின்றாங்க. புறம்போக்கு இடத்துல போய் வீடு கட்டக்கூடாது, கவர்மெண்ட் இடம். நத்தம் புறம்போக்குனா கவர்மெண்டே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில ஏரியாவை நத்தம் புறம்போக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து வீடு கட்டிக்கலாம், மக்கள் வீடு கட்டலாம். நத்தம் புறம்போக்கு அதில் பட்டா கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து நத்தம் புறம்போக்குனே சொல்லி வீடு கட்ட கொடுத்துருப்பாங்க. அது வீடு கட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை தான் கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மக்கள் வந்து சார் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க சார், வீடு கட்டிட்டாங்க சார், இருக்கிறோம் சார், 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறோம், நத்தம் புறம்போக்கு சார், பட்டா இல்லாமல் இருக்கிறோம், பட்டா கொடுங்க. இதுதான் புறம்போக்கு இடத்துல போய் யார் எதுவும் பண்ணாது, கவர்மெண்ட் சொத்து. அது ஏரியா இருக்கலாம், ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிறான், தொடக்கூடாது.
நத்தம் புறம்போக்கம் கவர்மெண்ட்டே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நத்தம் புறம்போக்குன்னுவோம். புறம்போக்கில் இந்த நத்தம் புறம்போக்குன்றத பட்டா இருந்தால் வீடு கட்டலாம், வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். சரி, ஃபார்ம் ஹவுஸ் ஒருத்தர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும் சார்? ஃபார்ம் ஹவுஸ் ஆர் ஃபார்ம் லேண்டுன்னு அப்படி போட்டு விற்கிறாங்கல்ல, ஓகே. அது எங்கள் சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி தான் அது விற்பாங்க. அது எந்த மாதிரி இடத்த விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 ஏக்கர் இருக்கும். 10 ஏக்கர் மொத்தமாக என்னால் விற்க முடியல, இந்த சூழ்நிலை வரும். சரி, வாங்குறக்கு ஆள் இல்லை. 1 ஏக்கர் 1 ஏக்கராக பிரித்தா வித்துடலான்ற நிலைமை வரும். ஸோ அதை தான் அதை 10 ஏக்கரை 1 ஏக்கர் 1 ஏக்கராக பிரித்து ரோடு நடுவில் வழி விட்டு ரோடு போட்டு பிரித்து கொடுப்பாங்க. அதை ஃபார்ம் லேண்டுன்னு கொடுப்பாங்க. இது நம்ம வாங்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நஞ்சையா புஞ்சையா அப்படின்னு பார்க்கணும். நஞ்சை வாங்கினீங்கன்னா அது என்றைக்குமே அது விவசாய லேண்டு தான். அதை என்றைக்கும் கவர்மெண்ட் கன்வெர்ட் பண்ண விட மாட்டாங்க நஞ்சை லேண்டை. புஞ்சை லேண்டை வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கவர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபேக்ட்ரி ஏரியா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுவாங்க, கமர்ஷியல் ஏரியா அப்படின்ட்டு. அப்போ புஞ்சை லேண்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நஞ்சை லேண்டை கன்வெர்ட்டே பண்ண முடியாது. அது எப்போ கன்வெர்ட் ஆகும்? நஞ்சை லேண்ட் வந்து என்றைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரெசிடென்ஷியலாவோ கமர்ஷியலாவோ ஐடி ஏரியாவோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவோ எப்போ கன்வெர்ட் ஆகும்னா, இந்த லோயலா காலேஜ் பக்கத்தில் போனீங்கன்னா, வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் போனீங்கன்னா லேக் ரோடு அப்படின்னு வச்சுருப்பாங்க. லேக் வியூன்ட்டு. லேக் வியூ அது எங்கே இருக்குது லேக்? இப்போ இல்லை. இல்லை, லேக் இருந்தால் விவசாயம் இருந்திருக்கும்ல, நஞ்சையாக தானே இருந்திருக்கணும். அதெல்லாம் இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க? இப்போ என்டையர் டி நகரே லேக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க? அப்போ என்ன ஆகுனா, சிட்டி வளர 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 எக்ஸ்பேண்ட் ஆகி போக 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 அது விவசாய லேண்டாக இருந்தால் கூட கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இது வந்து சிட்டி ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சுன்ட்டு, அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. செய்கிறது தப்பா ரைட்டா அது ரெண்டாவது, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்படித்தான் வளரும் சிட்டி. அதுக்குள்ளே நஞ்சை லேண்ட் இருந்தாலும் புஞ்சை லேண்ட் இருந்தாலும் எல்லாமே கன்வெர்டட் ரெசிடென்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்க, அங்கே எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் சிட்டி லிமிட்டுக்குள்ளே வரல அப்படின்னா அது நஞ்சை லேண்ட்னா ஃபார் எவர் நஞ்சையாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு நஞ்சைனா என்ன சார், புஞ்சைனா என்ன சார்னு கேட்பீங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, நன் செய்யின நிலம், விவசாயம் செய்கிற நிலத்தை தான் செய்யணும். இப்போ நீங்கள் நார்த் தமிழ்நாடுலாம் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து லேண்டையே அதை செய்யின்னு தான் சொல்லுவாங்க. அந்த செய்திக்கு நான் போயிட்டு வந்தேன்னுவாங்க. விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், அந்த செய்திக்கு போயிட்டு வந்தேன்னுவாங்க. சவுத் தமிழ்நாடு போயிட்டிங்கன்னா யாரும் மோஸ்ட்லி அது செய்யின்னு சொல்ல மாட்டாங்க, தோட்டம் அப்படி தான் சொல்லுவாங்க. நார்த் தமிழ்நாடு போனீங்கன்னா தாராளம் இந்த வார்த்தை செய்கின்ற வார்த்தை நான் கொலோக்கியல் தமிழில் யூஸ் பண்ணுவோம். கழனி செய் அப்படின்னு கொலோக்கியல் தமிழில் யூஸ் பண்ணுவோம். சவுத் தமிழில் இருக்காது. செய்யின்னா விவசாயம் ஆகிற இடம். நன் செய் அப்படின்னா நல்ல நிலம். எதை நீங்கள் நல்ல நிலம் சொல்லுவீங்க? ஒன்றும் விவசாயம் ஆகுது, புஞ்சைலாம் விவசாயம் ஆகுது. அப்புறம் இது நன்சை நஞ்சை நல்ல நிலம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, நேச்சுரல் இரிகேஷன் இருக்கும். ஓகே. ஒன்று ரிவரில் இருந்தே பிரிஞ்சே கால்வாயாகி கால்வாயிலிருந்து வாய்க்காலாக மாறி உங்கள் நிலம் வர தண்ணி வரும், நேச்சுரலாகவே தண்ணி வரும். இல்லை கண்மாயில் தண்ணி திறந்து விட்டா, ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட்டா வாய்க்கால் வழியாக வந்து சின்ன வாய்க்காலுக்கு வந்து உங்கள் வயல் வர வந்துடும். ஸோ நேச்சுரல் இரிகேஷன் இருக்குது. ஓகே. வானம் பார்த்த பூமி இல்லை, நேச்சுரல் இரிகேஷன் இருக்குது அந்த இடத்துக்குன்னா தான் நல்ல செய் நன் செய். அப்போ புஞ்சைன்னா என்ன? அந்த செய் தன்னால் விவசாயம் நடக்காது, நம்ம அதை பண்படுத்தணும். ஓகே. அதை நம்ம பண்படுத்தினா தான் அது விவசாயமாக மாறும். என்னத்தை பண்படுத்த போகிறோம் நம்ம? இல்லை, அதுதான் வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறாங்க. வானம் பார்த்த பூமி. ஓகே. அப்புறம் என்ன பண்படுத்த போகிறோம்? நம்மளாவே ஒரு ஊருணி தோண்டியிருப்போம், ஒரு குளம் தோண்டியிருப்போம், ஒரு கிணறு தோண்டியிருப்போம், ஒரு போர்வெல் போட்டிருப்போம். அதுக்கு நேச்சுரல் விவசாயம் தண்ணி வராது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணி விவசாயம் பண்ணுறோம். இதுக்கு பேர் புஞ்சை. ஓகே. சார் நன்சை புன்சை இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகே. புஞ்சை லேண்டை வந்து
ரெசிடென்ஷியலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எதுவும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க, இந்த லேண்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், பெர் ஏக்கர் இவ்வளோ கட்டணும்னா அதை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் அதை ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒரு காலம் கவர்மெண்ட் நஞ்சை லேண்டை கன்வெர்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இடம் வாங்கும்போது நஞ்சை புஞ்சை தெரிஞ்சுக்கிறணும். ஃபார்ம் லேண்ட் வாங்குறீங்க, நஞ்சைனா அது ஃபார் எவர் விவசாய லேண்டாக தான் இருக்கணும். புஞ்சை லேண்டை ஃபார்ம் ஹவுஸை போட்டு நான் மாமரம் வச்சு கொடுக்குறேன், தென்னை மரம் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பீரியட் அது கன்வெர்ட் ஆயிரும் ரெசிடென்ஷியலாக. ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்க போகும்போது, ஃபார்ம் லேண்ட் வாங்க போகும்போது இது ரெண்டோட டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. தேங்க்யூ சார். அடுத்தது பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்கிறாங்க சார். இப்போது ஒருத்தர் வந்து நான் பவர் எழுதி கொடுத்துருக்கேன் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்? அது அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது பண்ணலாம். POA பவர் ஆஃப் அட்டார்னி. ஓகே. அது ஒரு பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கிறேங்க. என்னோடய லேண்டு நான் உங்களுக்கு பவர் கொடுத்துட்டேன். இந்த பவரில் டாக்குமெண்ட் படித்து பார்த்தோம்னா எதுக்கு பவர் கொடுக்குறோன்ட்டு அதை டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த பவர், இந்த லேண்டை விவசாயம் பண்ணிக்கிட்டு அதில் வர வருமானத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு பவர் கொடுத்துருப்பேன். ஸோ பவர் வந்து பல விதமான காரணங்களுக்கு கொடுப்போம். POA கொடுத்த பிறகு யார் ஓனர்? இன்னும் நான் தான் ஓனர், நீங்கள் என்னுடைய ஏஜென்ட் தான். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே நான் தான் பொறுப்பு, ஏன்னா பவர் கொடுத்துருக்குறேன். ஸோ POAல வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் விற்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த பவர்லேயே இருக்கும். அந்த பவரில் விற்கிறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பவர் படித்து பார்த்தாவே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பவர் ஏஜெண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கக்கூடாது. ப்ரிஃபர்டாக பவர் ஏஜெண்ட்டில் வாங்கினா கூட ஓனர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறது பெட்டர். சரிங்களா? இந்த பவர் பல இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் நாங்கள் பவர் கொடுப்போம். 2 கிரவுண்ட் இருக்குது, 3 கிரவுண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அப்படின்னா பவர் கொடுப்பேன் அவங்களுக்கு. இவருக்கு வந்து நான் அந்த லேண்டை வந்து CMDலையோ அப்ரூவல் வாங்கி, DTCலையோ CMDலையோ அப்ரூவல் வாங்கி வீடு கட்டி விற்கிறதுக்கு நான் பவர் கொடுக்குறேன். அப்ரூவல் உங்கள் பேரில் வாங்கிக்கலாம், விற்கும்போது உங்கள் பேர்லேயே பணத்தை வாங்கலாம். இதுக்கெல்லாம் நான் அப்ரூவல் கொடுப்பேன் POAல. ஓகே. இதுதான் அந்த பேசிக் POA. தேங்க்யூ சார். அப்புறம் ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே வில்லு அப்படின்றாங்க. அவர் வந்து உயிர் எழுதி வச்சுட்டாரு, இப்போ இவங்களுக்கு தான் அந்த இது அப்படின்றாங்க. அது எப்படி சார்? அது எப்படி பார்க்கப்படுது? வில் வந்து ஒன்று ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், இல்லை அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம். அன்ரெஜிஸ்டர்ட் வில்லுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. எப்போவுமே வில் எழுதுனா ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகே. வில்லை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அதை மாற்றி எழுதலாமான்னா எழுதலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்டு என் பையனுக்கு நான் வில் எடுத்து கொடுத்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் மைண்டு மாறிடுச்சுன்னா போய் வில்லை கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். நானே வில்லை எழுதி கொடுத்துட்டு நானே கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். அது வில்லை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும். நிறைய இடத்துல அன்ரிஜிஸ்டர்ட் வில்லு எழுதி வச்சுருப்பாங்க, சில இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வில்லுலையுமே வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 பேருக்குமே ரூல் மாறும். ஸோ ஒரு வக்கீலை பார்த்து கன்சல்ட் பண்ணி வாங்கிறது பெட்டர் எப்போதுமே. இந்த வில் வந்து 3 ரிலிஜனுக்கும் மாறும் அந்த வில்லுடைய பவர். ஸோ ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ணிவிட்டு பில்லில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வாங்குறது பெட்டர். நீங்களே நேராக வாங்கிடாதீங்க. பில்லு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறணும். இந்த வில்லுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு நார்மலாக. சரிங்களா? அப்பா வந்து பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அந்த செட்டில்மெண்ட் வந்து ஒரு சேல் கன்செப்ட், சேல் நடந்த மாதிரிக்கே. அதுக்கப்புறம் உங்கள் பையன்ட்டு இருந்த அந்த நிலத்தை நீங்கள் உங்களால் இடத்த ப்ராப்பர்ட்டியை வாங்கவே முடியாது. அது செட்டில்டு. வில் எழுதி கொடுத்தீங்கன்னா பிடிக்கலைன்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அஸ் எ பேரண்ட், இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம்திங் டு யுவர் சில்ட்ரன், கிவ் இட் இன் வில், டோன்ட் செட்டில் இட். நாளைக்கு என் வாழ்நாளுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னா வில் எழுதி வைங்க. மாற்ற நினச்சா மாற்றிக்கலாம். நம்ம இறந்ததுக்கப்புறம் வில் எழுதியிருக்கிறோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிள்ளைகள் வந்து நம்ம என்ன வில் எழுதி வச்சுக்கிறோமோ அது பிரகாரம் அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க. இருக்கும்போதே செட்டில் பண்ணுறேன், ஐ வாண்ட் டு பி எ ஃப்ரீ மேன், என் பிள்ளைகள் எல்லாத்தையும் பிரிச்சுனா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை வாங்குறீங்க காசு கொடுத்துன்னு அர்த்தம். செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அப்புறம் உங்களுக்கு மரியாதை கிடையாது, உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் பேரண்ட்ஸ் நார்மலாக பில் எழுதி வைக்கிறது பெட்டர். செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணவே முடியாது.
தேங்க்யூ சார். அப்புறம் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது, வீடு வாங்கும்போதெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் வந்து தான் வந்து வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்க பர்சனலாக பேசுனீங்கன்னா எனக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லை. பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் எங்கிட்டு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கடவுள் பக்தி இருக்கிறவங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்கன்னா அப்புறம் வாஸ்தையை நம்பணும். நமக்காக இல்லாட்ட கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வேண்டியதை நம்ம நம்பணும். ஏன்னா உங்கள் சொந்த நம்பிக்கை வேறு. நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபேமிலியில் வாழ்கிறோம், அப்புறம் ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம். ஸோ அந்த ஃபேமிலிக்கு இந்த சொசைட்டிக்கும் ஏத்தாப்புல தான் நம்ம வாழணும். தனியாலாம் கொடி பிடிக்க முடியாது. அப்போ நிறைய மக்கள் நம்புகிறாங்க வாஸ்துலனா. அப்போ நம்மளும் அதை நம்பித்தான் நம்பணும் இல்லை, அட்லீஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். ஸோ வீடு கட்டும்போது பேசிக் வாஸ்து கன்சல்டண்ட்டை பார்த்து கட்டிடுறது பெட்டர். நாளைக்கு இந்த வீட்டை விற்கணும்னு நினச்சோம்னா வரவங்க எல்லாரும் வாஸ்து பார்ப்பாங்க. அதெல்லாம் யாரும் ரிலிஜன் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறது இல்லை. கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து எல்லாரும் வாஸ்து பார்க்குறாங்க. அப்படின்போது நம்ம மட்டும் ஏன் தனியாக நிற்கணும்? வாஸ்து பிரகாரம் பார்த்து அவர் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு அவர் கிழக்க பார்த்து வீட்டை கட்டுங்கன்னா கட்டிடுங்க. இல்லை சார் ரோடு மேற்கு இருக்கே, மேற்க பார்த்து அவர் கிழக்க பார்த்து கட்ட சொன்னார்லப்பா, வாசலாக வச்சுருங்க. நீங்கள் பின் வாசல்லேருந்து ரோடுக்கு போனால் கூட பரவாயில்ல. ஏன்னா அவர் வாஸ்து. நாளைக்கு நம்ம சொசைட்டியில் வாழணும், அதை விற்கணும், பணம் பண்ணணும்னு நினச்சோம்னா வாஸ்து கன்சல்ட்டை பார்த்து பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்க சாருன்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் சொசைட்டிக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அந்த சொசைட்டியில் தானே வாழ்கிறோம், அப்புறம் அதை எதிர்த்து வாழக்கூடாதுல்ல. அதனால் வாஸ்து பிரகாரம் வாங்குங்க, கட்டுங்க, ஒத்துக்கிறோங்க. தேங்க்யூ சார். அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ட்ரஸ்ட் லேண்டு சொல்கிறாங்களே, ட்ரஸ்ட்டுக்கு சம்மந்தமான லேண்ட், இதெல்லாம் வாங்கி வீடு கட்டுறது வந்து உசிதமா? ட்ரஸ்ட்டுக்கே நம்ம கொடுக்குறோம். எனக்கிட்ட சொத்து நிறையா இருக்குது. இந்த வாழ்கிற சொசைட்டி, இந்த மக்களுக்கு நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். என்கிட்ட இன்னும் எக்ஸஸ் இன்கம் இருக்கும், ஏதோ நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தானே கொண்டு ட்ரஸ்ட்டில் கொடுக்குறோம். அப்புறம் அந்த ட்ரஸ்ட் நிலத்தை விற்கணும்னு நினச்சா எப்படி? சேவை செய்யணும், மக்களுக்கு பொது சேவைக்காக பயன்படணுன்றக்க கொண்டு கொடுக்குறோம். அப்போ அது ட்ரஸ்ட்டுக்கு போன பிறகு திருப்பி ட்ரஸ்ட்டையே விற்கிறது, ட்ரஸ்ட் லேண்டை விற்கிறதுன்றது இந்த எழுதி கொடுத்தவருடைய சிந்தனைக்கு எதிர்ப்பாக இருக்குல்ல. நீங்கள் அந்த கோணத்தில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் லேண்டை நம்ம வாங்கவே மாட்டோம். அது பொது சேவைக்காக யாரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அதை ஏன் நம்ம போய் வாங்கணும்? ஆனால் ட்ரஸ்ட் லேண்டை விற்கலாமா வாங்கலாமான்னா விற்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். அது பப்ளிக் ட்ரஸ்ட்டா ப்ரைவேட் ட்ரஸ்ட்டா அப்படின்னு பார்க்கணும். பப்ளிக் ட்ரஸ்ட்னால் டெஃபினட்டாக ப்ராப்பர்ட்டி விற்கவே முடியாது. ப்ரைவேட் ட்ரஸ்ட் விற்கலாம், வாங்கலாம். இப்போ நம்ம காமன் சொத்து இருக்குது, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம விற்கணும், நம்ம நிலத்தை நம்ம என்னோடய தேவைக்காக விற்கணும்னா விற்கலாம். ஸோ அது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டா பப்ளிக் ட்ரஸ்ட்டான்னு பார்த்துக்கிறணும். பப்ளிக் ட்ரஸ்ட்னால் டெஃபினட்டாக விற்க முடியாது, வாங்க முடியாது. ப்ரைவேட் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விற்கலாம், வாங்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிறங்க. இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பொறுமையாக தெளிவாக அழகாக விளக்கம் கொடுத்த திரு சார்லஸ் அவர்களுக்கு மீண்டும் நம்மளுடைய ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.